வணக்கம். ஆக்டிவ் ஹெர்பல்ஸ் வழங்கும் 8க்கும் மேற்பட்ட பயன்களை அள்ளித்தரும் 8 நடை பயிற்சி. இந்த பயிற்சி பழங்காலங்களில் நம் சித்தர்கள் கண்டெடுத்து நமக்கு காட்டிய ஒரு ஆரோக்கிய பயிற்சியாகும். இந்த பயிற்சியில் பலவித நன்மைகள் உள்ளடங்கியுள்ளது. நம்மிடம் பெரியவர்கள் இதோ ஒரு 8 போயிட்டு வரேன் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த 8இல் உள்ள நன்மைகள் என்னவென்று அப்போது நமக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இதில் அளவளாவிய நன்மைகள் பொதிந்து கிடக்கின்றன. முதலில் 4 அடி அகலம் 5 அடி நீளம் அல்லது 6 அடி அகலம் 9 அடி நீளம் இவ்வாறாக ஒரு 8 வரைந்து கொள்ள வேண்டும். இதன் மீது காலை மற்றும் மாலை இருவேளை குறைந்தது 20 to 30 நிமிடம் நாம் நடை மேற்கொள்ள வேண்டும். முதலில் வலதிலிருந்து இடமாகவும் இடப்புறம் இருந்து வலமாகவும் 15 நிமிடமாக இதை செய்ய வேண்டும். இதை ஒரு அறையிலோ அல்லது வெட்ட வெளியிலோ செய்யலாம். இவ்வாறு நடப்பதால் உண்டாகும் பயன்கள் என்னவென்று பார்ப்போம். முதலாவதாக 1 அல்லது 2 நாளிலேயே மார்புச்சளி தானாக குறைந்து நாக்கில் வெளியே வருவதை நாம் பார்க்கலாம். இரண்டாவது, இரத்த ஓட்டம் சீராகி நம் உள்ளங்கைகளெல்லாம் சிவந்து இருப்பதை பார்க்கலாம். இதனால் நம்முடைய இரத்த ஓட்டம் சரியாக இயங்கி நம்மை இளமையாக வைத்து கொள்ளவும் பிளட் ப்ரெஷரை குறைக்கவும் இது உதவுகிறது. மூன்றாவதாக, நம் கண் பார்வை அதிகரித்து காலப்போக்கில் நாம் கண்ணாடி அணிவதை தடுக்க முடியும். நான்காவதாக, செவிகளின் கேட்கும் திறன் அதிகமாகி பிராணவாயுவும் நமக்கு நன்றாக கிடைப்பதால் உடல் சக்தி அடைகிறது. ஐந்தாவதாக, இரத்த அழுத்தம் குறைந்து உடல் சோர்வு நீங்குகிறது. ஆறாவது, பாத வெடிப்பு, மூட்டு வலிகள், கை கால் வலிகள் மறைவதை நம்மால் உணர முடியும். ஏழாவதாக, தலைவலி மற்றும் மலச்சிக்கல் சரியாகிறது. எட்டாவதாக, தேவையற்ற கொழுப்பு குறைவதால் மாரடைப்பு முற்றிலுமாக தடுக்கப்படுகிறது. ஒன்பதாவதாக, மன இறுக்கம் மற்றும் டென்ஷன் குறைந்து தூக்கமின்மை சரியாகிறது. பத்தாவதாக, எல்லாவற்றுக்கும் மேலாக உடல் எடையானது தொடர்ந்து இதை பயிற்சியை மேற்கொள்வதால் 2 to 3 மாதங்களில் நம்முடைய உடல் எடை நன்றாக குறைவதை நாமே தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறு பல விதங்களில் பயன் தரும் இந்த 8 நடைப்பயிற்சியை மேற்கொண்டு நாமும் ஆரோக்கியம் அடைவோமாக. இது போன்ற பயனுள்ள அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் உங்களை விரைவில் வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். சப்ஸ்கிரைப் செய்ததற்கு நன்றி.